என்னுடைய வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க போறோம். எங்க வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க போற பெயிண்டர் இவங்க தான். அவங்களோட ப்ராசஸ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டேய் என்ன அசிங்கப்படுத்த வேற யாரும் வேணாம்டா, நீ ஒருத்த போதும்டா. வீட்டோட பெயிண்டிங் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு கிளீனிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இப்போ பிரைமர் கோட்டிங் போயிட்டு இருக்கு. வீடு கொஞ்சம் அங்கங்க அன்னிவனா இருக்கிறதுனால நம்ம இப்போ புட்டி பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம வீட்டுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் கோட்டிங் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இது செகண்ட் கோட்டிங், இது மூணாவது கோட்டிங். நான் கொஞ்சம் கிளிட்டரிங்கா கேட்டதுனால நாலாவது கோட்டிங் வந்து கொஞ்சம் கிளிட்டர் ஆட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் என்னன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு என்னென்னலாம் தெரியாது. பெயிண்ட் அடிக்கிறவங்க போது நமக்கு என்னென்ன தெரியாம செய்ய போகுது. அவங்க பாட்டுக்கு 3-4 கோட்டிங் அடிப்பாங்க, அந்த மாதிரி தானே. நான் நிஜமா தெரியாம உன்னை கூட்டிட்டு வந்துட்டேன்டா. பெயிண்டரோட கைத்திறமையை நினைச்சு நான் வந்து ஆச்சரியப்படுறேன். இது 12வது கோட்டிங். மேல பவுடர் அடிச்சிட்டு இருக்காங்க. கடைசியா பெயிண்ட் இலகி வந்துடக்கூடாதுன்றதுக்காக நம்ம கடைசியா செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சிட்டு இருக்கிறோம். வீட்டோட பார்டர்லாம் இருக்கிற கலரையே கொஞ்சம் டார்க் பண்ண கேட்டிருந்தேன். ஒரு வழியா என் வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு முடிச்சிட்டேன். நான் கேட்ட மாதிரியே பெயிண்டர் ரொம்ப சூப்பர்வா என் வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருக்காங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு 8 வயசு. அப்போ 8 வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு என்ன வயசு? 14. ஆனாலும் அந்த பிரில்லியன்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. இது ஃபுல்லா மூளையா இருக்கு உனக்கு. லெமன் ரைஸ்ல புரோட்டீன் இருக்காம. டிப்ரெஷன். ஆஜா. மார் மார்.